இந்தியன் மார்க்கெட்ல இருக்கிறது ரொம்ப லைட் வெயிட்டா, ரொம்பவே ஸ்போர்ட்டியா, ரொம்பவே பெப்பியா இருக்கிற ஒரு ஸ்கூட்டர் எதுன்னு கேட்டீங்கன்னா, Yamahaவோட Ray-Z தான். இந்த ஸ்கூட்டர்ல பார்த்தீங்கன்னா, இந்த 2026 மீட்ல ஒரு சின்ன அப்டேட்ஸ் குடுத்துருக்காங்க. நம்ம ரொம்ப நாளா எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு அப்டேட்ன்னு கூட இந்த ஒரு விஷயத்த சொல்ல முடியும். எல்லா பிராண்ட் ஸ்கூட்டரும் நெறையவே அப்டேட்ஸ் குடுத்து, நெறைய ஃபீச்சர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணி, ரொம்பவே மெனக்கெட்டு அவங்க ஒவ்வொரு ஸ்கூட்டரையும் சேல் பண்ணிட்டு இருக்க இடத்துல Yamaha சிம்பிளா கலர மட்டுமே குடுத்து, அவங்க ஸ்கூட்டர்ஸ சேல் பண்ணுவாங்க. அதே ஸ்ட்ராட்டஜி தான் இப்பயுமே பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப Yamaha Ray-Z ஸ்கூட்டர்ஸ்ல புதுசா சில கலர்ஸ் குடுத்துருக்காங்க. அதேமாரி சின்ன சின்ன ஃபீச்சர் அப்டேட்ஸுமே குடுத்துருக்காங்க. அது என்னலாம் அப்படின்றது ஒன் பை ஒன்னா பார்த்துருவோம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூட்டர பத்தி தெரிஞ்சுப்போம். யார் இந்த ஸ்கூட்டரோட ஆடியன்ஸ்? ஸோ இந்த ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா, லுக்ஸ்ல கண்டிப்பா மத்த 125 சிசி ஸ்கூட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது, ரொம்பவே ஒரு யூனிக்கான டிசைன்ல இருக்கும். ரொம்பவே லைட் வெயிட்டுங்க. குறிப்பா நீங்க ஒரு லேடீஸ் வாங்கி ஓட்டுறீங்க. இந்த ஹேண்ட்லிங்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஏன்னா வெறும் 99 கிலோ மட்டும் தான் வெயிட்டு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த ஸ்கூட்டர ஹேண்டில் பண்ற ஒரு ஃபீலே இந்த ஸ்கூட்டர்ல இருக்காது. அவ்ளோ சாஃப்ட்டா இருக்கும் ஹேண்டில் பண்றதுக்கு. ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, Yamahaவோட என்ஜின்ஸ் ஆப்வியஸ்லி ரொம்பவே ரிலையபிளா இருக்கும். ஸ்மூத்தா இருக்கும். பிளஸ் பார்த்தீங்கன்னா, இதில ஒரு யூனிக்கான ஃபீச்சருமே இருக்கு. நம்ம யூடியூப் சேனல தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். இதில உங்களுக்கு அந்த அந்த சிவிடி மெக்கானிசம் அப்படின்றது ப்ராப்பரா குடுத்துருப்பாங்க. உங்களுக்கு லாங் டெர்ம்ல பார்த்தீங்கன்னா, மத்த ஸ்கூட்டர்ல கொஞ்ச நாள் ஓட்டுனதுக்கு அப்புறமா இந்த ஹேண்டில் எல்லாம் வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சுரும். அந்த பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு புது ஸ்கூட்டர் மாரி ஆ இல்லையோ அப்படின்ற மாரி தோணும். எக்ஸாக்ட்டா சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஸ்கூட்டர் புதுசா வாங்கும்போது ரொம்பவே உங்களுக்கு ஓட்டுறதுக்கு ஸ்கூட்டர் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஃபீல் ஆகும். ஆனா போக போக நாளடைவுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு டிராஃபிக்ல ஓட்டும்போது, அல்லது ஒரு டபுள்ஸ்ல போகும்போது, உங்களுக்கு பவர் ரொம்பவே குறைஞ்ச மாரி ஃபீல் ஆகும். இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா, சிவிடியோட அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் லேக் தான். அத இந்த ஸ்கூட்டர்ல ப்ராப்பரா பண்ணியிருப்பாங்க. ஸோ சிவிடி இஷ்யூஸ்ன்றது இந்த ஸ்கூட்டர்ல சுத்தமாவே கிடையாது. பெர்ஃபார்மன்ஸ் டாப் நாச்சா இருக்கும். இன்ஜின் என்ன பவர் ப்ரொடியூஸ் பண்ணுதோ, அப்படியே நீங்க ரியலிஸ்டிக்கா ரோட்ல ஃபீல் பண்ணலாம். அந்த ஒரு இனிஷியல் பவருமே பார்த்தீங்கன்னா, லைட்டா நீங்க ஆக்ஸிலேட்டர் குடுத்தாலே இனிஷியல்ல சூப்பரா கொண்டுட்டு போகும் இந்த வண்டி. ஸோ அந்த மாரி ஒரு நல்ல வண்டிங்க. ஸோ இதில குயிக்கா என்னென்ன அப்டேட்ஸ் குடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ புதுசா கலர்ஸ் குடுத்துருக்காங்க. வழக்கம் போல அவங்க MT-15ல இத தான் பண்ணாங்க. ஒரு டிஎஃப்டியும் புது கலர்ஸும் குடுத்தாங்க. அதே ஸ்ட்ராட்டஜிய தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. புது கலர்ஸ் குடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 கலர்ஸ் பார்த்தீங்கன்னா, புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் முடிஞ்ச இமேஜஸும் ஆட் பண்றேன். என்னென்ன கலர்ஸ் குடுத்துருக்காங்க அப்படின்றது. ஸோ ஃபைனலா பார்த்தீங்கன்னா, இதில ஒரு கலர் டிஎஃப்டி டிஸ்ப்ளே குடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, நமக்கு டாப் வேரியண்ட்ல மட்டும் தான். அதாவது இவங்களோட டாப் வேரியண்ட்ல ஸ்ட்ரீட் ராலி வேரியண்ட் வச்சிருந்தாங்க. அந்த ஸ்ட்ரீட் ராலி வேரியண்ட்லயே இதுக்கு முன்னாடி ஒரு நார்மல் டிஜிட்டல் டிஸ்ப்ளே தான் இருந்தது. ஒரு ஆ தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் குடுத்துருந்தாங்க. எக்ஸாம்பிள் சொல்லப்போனா, நமக்கு அந்த ப்ளூடூத் கனெக்ட் பண்றதுமே பார்த்தீங்கன்னா, பெரிய சேலஞ்ச் தான். Yamahaவோட அந்த ரைட் கனெக்ட்ன்னு சம்திங் ஏதோ ஒரு இதில போயிட்டு நம்ம ஸ்கேன் பண்ணி நெறைய பிரச்சனைகள் இருந்தது. நெறைய பேர் அத கனெக்ட்டும் பண்ண மாட்டாங்க, யூஸும் பண்ண மாட்டாங்க. இதுதான் உண்மை. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு Hondaல குடுத்த மாரி, அதே மாரி டிவிஎஸ்ல குடுத்த மாரி, இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்ளீட் டிஎஃப்டி டிஸ்ப்ளே குடுத்துருக்காங்க. டாப் வேரியண்ட்ல இது அவைலபிள் இருக்கு. இப்ப இன்னொரு ஆடடான விஷயம், டர்ன் பை டர்ன் நேவிகேஷனுமே குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ஏதாச்சும் ஒரு லாங் போறீங்க அப்டின்னா, நீங்க மொபைல மவுண்ட் பண்ணி அதுலேருந்து மேப் பார்க்கணும் அப்டின்ற அவசியம் இல்ல. இப்ப பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் ஃபோன்லயே அதாவது உங்களோட ஸ்கூட்டர கனெக்ட் பண்ணி அதிலிருந்தே மேப் பார்த்துக்க முடியும். இது ஒரு நல்ல விஷயம். நெறைய பேர் யூஸ் பண்றாங்க. பட் அது கனெக்ஷன் எந்த அளவுக்கு ஸ்பீடா இருக்கு, எந்த அளவுக்கு ஸ்டேபிளா காட்டுது, இதெல்லாம் நெறைய கொஸ்டின் மார்க்ஸ் இருக்கு. ஸ்டில் இருந்தாலும் இது ஒரு ஃபீச்சரா குடுத்துருக்காங்க. மத்த ஸ்கூட்டர்ஸ கம்பேர் பண்ணும்போது, இதில இந்த ஃபீச்சர் ரொம்ப நாளா லேக் ஆயிட்டு இருந்தது. ஸோ ஃபைனலி ஐ திங்க் லாஸ்ட்டா அப்டேட் ஆகுற ஸ்கூட்டர் இதுதான்னு நெனைக்கிறேன். ஸோ இதில குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ் நம்மளோட ஸ்மார்ட் ஃபோன் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த கால், எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன் இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் உங்களால வண்டியிலிருந்தே கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்துக்க முடியும். ஸோ என்னோட வண்டியிலுமே பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஃபீச்சர் இருக்கு. ஆனா நான் ரொம்ப நாளா இத யூஸ் பண்ணதில்ல. இன்ஃபாக்ட் சொல்லப்போனா வண்டி வாங்கி 2 வருஷத்துல ஒரு தடவ கூட நான் நேவிகேஷனோ, என்னோட மொபைலோ கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணதே கிடையாது. மேபி சில பேருக்கு இந்த ஃபீச்சர் தேவைப்படுறதாக இருக்கலாம். யாராச்சும் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உண்மையாவே அது ஒர்த்தா இருக்கா? அப்படின்றத மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ என்ன பொறுத்து என்கிட்ட இருக்க அந்த ஃபீச்சர் நான் ஒரு நாளும் யூஸ் பண்ணது கிடையாது. மத்தபடி கலர்ஸ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒர்த்தான கலர்ஸ்ன்னு சொல்லலாம். இருக்கிறதுலயே பார்த்தீங்கன்னா, நெறைய கலர் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கிறது 2 பிராண்ட் தாங்க. ஒண்ணு டிவிஎஸ், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, Yamaha.
ஸோ எமகோட கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ரொம்ப வைப்ரன்ட்டா இருக்கும். பார்க்கறதுக்கு வந்து ஒரு நல்ல ரோட் பிரசன்ஸ் குடுக்கும். அந்த கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃபாக்ட் அந்த எம்டில ஆகட்டும், இப்ப இந்த வண்டியில குடுத்துருக்க கலர்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குன்னு வந்து சொல்லலாம். ரொம்ப யூனிக்கான கலர்ஸா வந்து பிக் பண்றாங்க. அவங்க வண்டிகள்ல அது அப்படியே பொருந்தியும் போகுது. அது ஒரு விஷயங்க. ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து நல்ல கலர்ஸ் தான் இந்த முறையும் வந்து குடுத்துருக்காங்க. மறக்காம வந்து கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வண்டிக்கு இந்த அப்டேட்ஸ் எல்லாம் ஒர்த்தா அப்படின்றது. வேற என்ன அப்டேட் எல்லாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? Yamaha கிட்ட வேற என்னலாம் சேஞ்சஸ் வந்து தேவைப்படுது அப்படின்றதையும் சொல்லுங்க. இந்த வண்டி மட்டும் இல்லாது நமக்கு வந்து ஃபேஷினோவும் சேர்ந்து இதே மாரி ஒரு சின்ன அப்டேட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. கலர்ஸ் இந்த மாரி விஷயங்கள்லாம். ஸோ இந்த 2 வண்டிகளுமே இவங்க வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வண்டிக்கான அப்டேட்ஸ் வந்து இவ்வளோதான். அடுத்த ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். அன்டில் தட் பாய் ஃப்ரம் ஆர்த்தடஸ் பிரவீன். தேங்க் யூ கைஸ். பை பாய்.